ஒரு வழியா 2 வாரமா தேடி அலைஞ்சிட்டு இருந்த இந்த கூறுகறி கிடைச்சிருச்சுங்க. சூப்பரா இருக்கு குழம்பு நல்லா இருக்கு. சண்டே அன்னைக்கு காலைல எழுந்திரிச்சு வழக்கம் போல வெந்தய தண்ணி குடிச்சிட்டு வேலையா மிஷின்ல துணி போட்டாச்சு. நிறைய பேர் இந்த சண்டேவை நான்வெஜ் டேன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் அது நான் ஸ்டாப் ஒர்க்கிங் டே. அப்படி மா போட்டுட்டு இருக்கும் போது தான் வா போலான்னு என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டாரு. அங்க போன அப்புறம் தான் தெரியுது பள்ளிப்பாளையத்துல இருந்து வெப்பட போற வழியில இங்க கூறுகறி போடுறாங்க. கூறுகறி கேட்டு 2 வாரம் ஆச்சு. ஆனா இன்னும் ஞாபகம் வச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. தலைக்கறி, குடலு, ஈரலு, நுரையீரல், ரத்தம் எல்லாம் முன்னாடி கப்ப பின்னாடி கப்ப எல்லாமே இதெல்லாமே சேர்த்து கறி இந்த மாதிரி கூறு போட்டு வைப்பாங்க. அதான் கூறு. பொதுவாகவே இந்த கறி குழம்பு வைக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால காலையிலுக்கு சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிட்டாச்சு. என்னது இது? ஐயே, பருப்பு குழம்பா? அட பாவமே. அண்ணே, நீ வீட்டுக்கு வாங்க, 2 பீஸ் சிக்கன் போடுறேன், சாப்பிட்டு போங்க. கறி எடுத்ததுனால மதியானம் சீக்கிரமா பசி வந்துருச்சு. சிக்கன் குழம்பு எப்பவும் போல எப்படி செய்வோமோ அதே மாதிரியே செஞ்சு ஞாயிற்றுக்கிழமையோட கடமையை முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அடுத்த நாள் திங்கக்கிழமை. அதுக்கு இப்போ ஏதாவது செஞ்சு வச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா அதையும் புதுசா செய்வோமே அப்படின்னு 1 டம்ளர் மாப்பிள்ளை சம்பா, 1/4 டம்ளர் உளுந்து, பச்சரிசி, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு சாயந்தரமே அம்மா வீட்டுக்கு போகும்போது பார்சல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டேன். மிஷின்ல போய் அரைச்சிட்டு வந்துடலான்னு போனா இதெல்லாம் வீட்டு மிக்சிலே அரைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கடைசியில பாவம் பார்த்து அரைச்சு கொடுத்துட்டாங்க. வீட்டு கோட்ரஸ்ல இருக்கிற தென்னை மரத்துல இளநீ போட்டிருந்தாங்க. ரிட்டர்ன் வரும்போது ஒரு 7-8 இளநியை வண்டி டிக்கில எடுத்து போட்டு வந்துட்டோம். அந்த கையோட இளநீ குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்த்தோம். நைட்டு 9-10 மணிக்கு இளநீ குடிக்கிற அளவுக்கு அவ்வளவு பிடிக்குமான்னு கேட்காதீங்க. எல்லாமே இளநீக்குள்ள இருக்கிற அந்த தேங்காய்க்காக தான். அன்னைக்கு கடைசி வேலையா அந்த மாவுக்கு உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சு. இந்த மாப்பிள்ளை சம்பா புற்றுநோய், சுகருக்குன்னு எல்லாத்துக்குமே நல்லது. கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.